வணக்கம். வாமா. சொல்லுமா. என் வாழ்க்கையிலேயே நான் கேட்காம பணத்தை கொடுக்கறது நீங்க தான் மேடம். நீங்க தான். சொல்லுங்க மேடம். என்ன வாட்ஸ்அப் சார், எப்பவுமே பாசத்தோட தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுவீங்க, இப்ப பணத்தை பார்த்த உடனே மேடம்னு சொல்லி அந்நியப்படுத்துறீங்க. அப்போ பாசத்துக்கு மரியாதை கொடுத்தேன், இப்போ பணத்துக்கு மரியாதை கொடுக்கணும்ல. எப்போ அவங்க நோட்டு கட்ட தூக்கி போட்டாங்களோ இனிமே அவங்க எனக்கு மரியாதைக்குரிய மேடம் தான். சொல்லுங்க மேடம், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? சரி, எப்படியாவது என்ன கூப்பிட்டுட்டு போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்போ ஒரு ஆளை தூக்கணும். யார தூக்கணும் சொல்லுங்க மேடம். நந்தினிய தூக்கணும். நந்தினியா? உன்னால முடியாதா? மேடம், என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? என்னோட இத்தனை வருஷ ரவுடி வாழ்க்கையில ஒரு பொம்பளை கையால நான் அடி வாங்கினதே இல்ல. அவளை அசிங்கப்படுத்துற சந்தர்ப்பத்தை தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். கவலையை விடுங்க மேடம், அவளை டைரக்டா நானே தூக்குறேன். நீங்களா தூக்குவீங்களோ இல்ல ஆளை வச்சு தூக்குவீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த நிமிஷம் எனக்கு நந்தினியை தூக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சப்பா மேட்ரு நாங்க பாத்துக்கிறோம். இல்லடா, அவ அடிச்ச அடி எனக்கு இன்னும் வலிக்குது. சென்னையே கதி கலங்க வச்சவன் நானு. என் கன்னத்துல அடிச்சு என்னையே கதி கலங்க வச்சுட்டா. அவளை நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க மேடம், அவளை தூக்கிட்டு வந்து நான் என்ன பண்ணணும்? முதல்ல அவளை தூக்கிட்டு வந்து என் காலடியில போடுங்க, மத்தத நான் அப்புறம் சொல்றேன். மேடம், அந்த நந்தினிய பழி வாங்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கீங்க. அதை கச்சிதமா நான் முடிச்சு காட்டுறேன். என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? அம்மா. என்னப்பா? அம்மா கொஞ்சம் வாயே. இதோ வந்துட்டேன். என்னப்பா, ஏன் ரொம்ப பதட்டமா இருக்க? ஏமா, நந்தினி கோயிலுக்கு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னமும் வரல? இன்னைக்கு பிரதோஷம் இல்ல, கோவில்ல கொஞ்சம் கூட்டமா இருந்திருக்கும், வந்துருவா. ஏன்? அப்படி இல்லம்மா, நான் முதல்ல நம்பர் ட்ரை பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. இப்போ மறுபடியும் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்னமோ, நீ எதுக்கு உன் ஃபோன்ல இருந்து ஒரு வாட்டி பண்ணி பாரு. சரி. டேய், சுவிட்ச் ஆஃப்னு தான் வருதுடா. அதாம்மா நானும் சொல்றேன், நீ எதுக்கு அவளை ஃபர்ஸ்ட் தனியா அனுப்புற? நீயும் கூட போயிருக்க வேண்டியதானே? ஏண்டா, பிரதோஷம்னா அவ தனியா தானடா போவா, அதனாலதான் நான் கூட போகல. எப்பவும் தனியா போறது இப்பவும் ஒண்ணா? வித்தியாசம் இல்லையாமா? ஏண்டா? என்ன ஏன்னு கேட்கற? தெரியாத உனக்கு? ஏற்கனவே அந்த வடிவேலுக்கு அவளுக்கும் பிரச்சனை. அவன் எப்படா அவளை பழி வாங்கலான்னு காத்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல அவளை தனியா அனுப்பலாமா? ரிஸ்க் இல்ல? நீ ஏன்டா அப்படியெல்லாம் நினைக்கிற? நந்தினிக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏன் தப்பு தப்பா யோசிக்கிற? அப்படி தொல்லை கொடுத்தாலும் நந்தினி நெருப்பு, அவ எரிச்சிருவா. இதெல்லாம் பிராக்டிக்கலா உதவாதுமா. நான் போய் பார்த்துட்டு வரேன். இருடா, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒன்னும் வேண்டாமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். விடு, பார்த்து போ.
அண்ணே கொஞ்சம் மெதுவா போங்க, நான் ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கேன். அதான். சரிண்ணே. அண்ணா இந்த மருந்து கடையில் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்களேன். ஆ. கொஞ்சம் மெதுவா மெதுவா மெதுவா. இல்ல போலாம். அங்க ஒரு மளிகை கடை தெரியுதா? ஆமா. அங்க மெதுவா, கொஞ்சம் மெதுவா போங்க. ஆ ஆ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கைய வச்சிருப்ப. எனக்கு இன்னும் நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என் பேரை கேட்டாலே இந்த ஏரியாவே நடுங்கும். இத்தனை வருஷமா நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். என்னை யாரும் அடிச்சதில்ல. உன்னை நான் இப்போ தூக்க போறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா உன்னை காப்பாத்திக்கோ. மரியாதையா சொல்றேன்டா, என்கிட்ட வராத. என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. அன்னைக்கு நான் உன்னை கையால தான் அடிச்சேன். இப்ப என் கால்ல கிடக்கிறத கழட்டி அடிப்பேன். அவ்வளவு திமிரா உனக்கு? அடி பாப்போம். எங்க அடி பாப்போம்? ஏய், கிட்ட வராத. சத்தியமா நான் சொன்னதை செஞ்சிடுவேன். அப்புறம் நீ வாழ்க்கை பூரா அசிங்கப்பட வேண்டி வரும். வெளியில தலை காட்ட முடியாது. ஏய் வாங்கடாங்க. வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட வராதீங்க, சொல்றது கேளுங்க. விடுங்க விடுங்க விடுங்க, கையை விடுங்க. ஏய், என்னை விடுங்கடா. என்னடி பாக்குற? நீ நினைக்கல நான் உன்னை தூக்குவேன்னு? எவ்வளவு ஆட்டம் காட்டின. இனி உன் கொட்டத்தை அடக்குறேன்டி. என் புருஷ விஸ்வாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப என்ன அடிச்சு அனுப்புனல, நீ மட்டுமாடி அடிச்ச? நியாயத்தை கேட்க வந்த என்ன உன் வீட்டுல இருக்கிற கண்டவங்க எல்லாம் என்ன அடிச்சாங்க. என் மனசு எவ்வளவு வலிக்கும். சும்மா விட்டுருவனாடி உன்னை. செல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. 8 o'clock வரேன்னு சொன்னேன். 7:30 வந்துட்டேன் பாத்தியா? ஆமா, வந்து என்ன கிழிக்க போறீங்க? ஏய், எங்கேயாவது வெளில சாப்பிட போலாமா? நீங்களே சொல்லுங்க, எங்க போலாம்? சரவண பவன். போன வாரம் தான் போனோம். வசந்த பவன். எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தானே போனோம். அதுவும் வேண்டாம். அமராவதி, சரவண பவன், சங்கீதா, வேண்டாம். சைத்ரா, பாம் க்ரோவ், கையேந்தி பவன். இனிமே உனக்கும் விஸ்வாவுக்கும் புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு முடிஞ்சு போச்சு. இனிமே நான் மட்டும்தான் விஸ்வாவுக்கு பொண்டாட்டி. அத மாத்த யாராலையும் முடியாது. ஏய், என்னடி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன ஆள் வச்சு கடத்தி கொண்டு வந்துட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இதுக்கு மேல நீ விஸ்வாவோட சேர்ந்து வாழ்வேன்னு கனவும் காணாத. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது உன் வேலையா தான் இருக்கும்னு விஸ்வாவுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் 1 மணி நேரத்துல என்ன தேடிக்கிட்டு அவர் இங்க வராரா இல்லையான்னு பாரு. அப்ப இருக்குடி உனக்கு. என்னடி பைத்தியக்காரி மாதிரி சிரிக்கிற? இல்ல, நீ பேசுறத நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. ஆமா நந்தினி, நீ செத்து போய் 2 மணி நேரம் ஆச்சு. செத்து போனவளை தேடி விஸ்வா எதுக்கு வர போறாரு? நிஜமாதான் நீ செத்து போயிட்ட. என்னடி லூசு மாதிரி வளர்ற? மரியாதை என்ன கொண்டு போய் விடல. நீதான் சாக போற. நான் எதுக்கு நீ சாக போறேன்?
நான் விஸ்வா கூட வாழ போறவன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி அரகுற உயிரா இருந்த உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் உயிரை கொடுத்து காப்பாத்தி விஸ்வா மனசுல இடம் பிடிச்சு அவர் கூட சேர்ந்து வாழணும் நான் தான் திட்டம் போட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது செத்து போனது ஒன்ன மாதிரி இருக்கிற வேற ஒரு பொண்ணுன்னு. நீ செத்ததாவே இருக்கட்டும்னு தான் உன்னை நான் இங்க கடத்திட்டு வந்தேன். என்ன நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? நான் சொல்றத நம்பலல? நீயே பாரு. இப்ப புரியுதா இந்த அகிலா எவ்வளவு புத்திசாலின்னு? அகிலா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சுத்து போன உனக்கே இவ்ளோ துணிச்சல் இருந்தா உயிரோட இருக்கிற எனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும்? எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. நீ செத்து போன விஷயத்த நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லணும். உன் அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாரும் வருவாங்கல்ல, எல்லாரையும் நான் கட்டி பிடிச்சு ஐயோ என் நந்தினி அக்கா செத்து போயிட்டாங்களேன்னு டிராமா பண்ணணும். எல்லாரும் நான் சொல்றதை தான் நம்ப போறாங்க. விஸ்வாவும் என்ன மன்னிச்சிருன்னு என்கிட்ட தான் வர போறாரு. இனிமே எந்த தொந்தரவும் இல்லாம நானும் விஸ்வாவும் சந்தோஷமா வாழ போறோம். அங்க நடக்க போற எல்லாத்தையும் மொபைல்ல படம் பிடிச்சு கொண்டு வந்து தரேன். அப்புறமா பாத்துக்கோ. நான் வர்ற வரைக்கும் இங்க ஏதாவது பண்ணி நீ இடைஞ்சல் பண்ண பசங்க உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. பாத்துக்க. ஏய், புரிஞ்சுதா? ஏயா பெரும்புலி, இவளோட சேர்த்துக்கிட்டு என்ன கடத்திட்டல்ல? இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சதுன்னா பொம்பளைங்க கையால தொடப்ப கட்டையால நீ அடி வாங்குவ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என் கண்ணத்துல அடிச்சல்ல, உன் 5 விரலும் பதிஞ்சிருக்கு. அதுக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இவ உன்னை மட்டும் அடிச்சிருக்கா, என்னையும் அடிச்சிருக்கா. இவளோட கைய அடிச்சு ஒட்டைக்காம நான் விடவே மாட்டேன். மாமா, இவகிட்ட எதுக்கு வீணா வெட்டி பேச்சு? இப்ப நம்ம இவளோட சாவுக்கு போயிட்டு நல்லடக்கத்தை பண்ணிட்டு வந்து பேசலாம். வாங்க. உள்ள போமா, உள்ள போன்றேன்ல. மாமா, அந்த சாந்தினி உயிர் பொழிச்சிட்டா நம்ம என்ன பண்றது? பிளான்ல சொதப்பிடுமே. நந்தினியை வேற கடத்தி வச்சிட்டோம். விஸ்வா இந்நேரம் நந்தினியை தேடிக்கிட்டு இருப்பாரு. நந்தினியை காணன உடனே அவருக்கு நம்ம மேலதான் சந்தேகம் வரும். இந்த சாந்தினி உயிரை நம்பிதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. எஃபோர்ட் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஷி ஹஸ் பாஸ்ட் அவே. இவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் எங்க இருக்காங்க? வெளியே இருக்காங்க சார். ஓ மாமா. டாக்டர், ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட்டை அட்மிட் பண்ணது யாரு? டாக்டர், நான் தான். என்னாச்சு டாக்டர்? அவங்கள எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. அவங்க என் அக்கா டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். சாரி, அவங்கள எங்களால காப்பாற்ற முடியல. அவங்க இறந்துட்டாங்க. ஐயோ, நந்தினி அக்கா என்ன விட்டு போயிட்டீங்களே. ஐயோ மாமா, நந்தினி அக்கா போயிட்டாங்க நம்ம எல்லாரையும் விட்டு. அகிலா, டாக்டர் போயிட்டாரு பாரு. டாக்டர் போயிட்டாரா? டைமிங்ல ஆக்டிங் கொடுக்குற. நம்பணும்ல மாமா. சரி, அதை விடு. அடுத்தது விஸ்வாக்கு ஃபோன் பண்ணி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடு. இதோ இப்பவே அவருக்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரம். என்ன மாமா, நான் திரும்ப ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஃபோன் எடுக்காம கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு.
அதான் கட் பண்றாருன்னு தெரியுதுல்ல. சீரியஸா ஒரு மெசேஜ் தட்டி விடு, அப்புறம் தானா லைனுக்கு வர போறான். ஆமா மாமா, அதான் கரெக்ட். நந்தினி admitted in the hospital. Please call urgent. மாமா, விஸ்வதா கால் பண்றாரு. உங்க ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் தான் அப்பவே சொன்னல, பேசு பேசு, ஆனா அழுதுகிட்டே பேசு. விஸ்வா, ஏய் என்ன விளையாடுறியா? நந்தினிக்கு சீரியஸ் ஆகுது மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. என்கிட்ட பேசுறதுக்கு டாக்டிக் அதெல்லாம். இவரு தொலைச்சிருவா சொல்லிட்டா உன்னை. போனை கட் பண்ணு. ஐயோ விஸ்வா, நீங்க எனக்கு கட்டின தாலி மேல சத்தியமா சொல்றேன், நந்தினிக்கு ஆக்சிடென்ட் தான் ஆயிடுச்சு. அவ உயிருக்கு போராடி சீரியஸா தான் இருக்கா. நான் உங்களுக்கு காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தான் எடுக்கவே இல்ல. அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பினேன் விஸ்வா. ஒரு நிமிஷம் அப்படியே நிப்பாட்டுங்க அண்ணே. ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. ஓகே சார். அப்படியே நிப்பாட்டுங்கண்ணே. இங்க பாரு, விளையாடுற விஷயம் கிடையாது இது. என்னாச்சு? என்ன ஹாஸ்பிட்டல்? விஸ்வா, கோயம்பேடு சிவன் கோயில் பக்கத்துல ஒரு ரோட்ல ஓரமா நடந்து வந்துட்டு இருந்தா. அப்ப எதிர்க்க வந்த வண்டிக்காரன் அடிச்சிட்டு போயிட்டான். ஐயோ, நானும் என் மாமாவும் தான் பார்த்துட்டு பாபா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். என்ன எப்படி இருக்கா இப்ப? அத கேட்காதீங்க விஸ்வா, நீங்க நேர்லயே வந்துருங்க விஸ்வா. அகிலா, இங்க பாரு, எதுவா இருந்தாலும் சொல்லு ப்ளீஸ் அகிலா. ஐயோ விஸ்வா, ப்ளீஸ் விஸ்வா, நீங்க எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பாருங்க விஸ்வா, ப்ளீஸ். நீங்க உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க விஸ்வா. ஐயோ, என்னன்னு சொல்லி தொலைறியா? ஆமா விஸ்வா, நந்தினி அக்கா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க விஸ்வா. அவங்க இறந்துட்டாங்க விஸ்வா. நிஷா, 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 வா.